ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ தான் ட்ரேடிங்குள்ளேயே வரேன், எனக்கு ட்ரேடிங் பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை, நான் இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்லேயே வந்து சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரை யார் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மெட்டா ட்ரேடரில் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதையும் லைவாக வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இது யார் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபாரெக்ஸில் வந்து ஃபாரெக்ஸ் ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஃபாரெக்ஸ் ரோபோட்னா என்னென்னா, நம்ம எப்படி இப்போ மேனுவலாக ஒரு ஆர்டரை வந்து நம்ம போடுறோம், அப்புறம் ஒரு ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ஒரு ஆர்டர் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டு அதுவாக வந்து ஆட்டோவாக வந்து பண்ணிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் மட்டும் போதும், அதுவே வந்து ஆர்டர் எடுத்து, அதுவே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு, டேக் ப்ராஃபிட் வச்சு, ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறது எல்லா வேலையுமே வந்து அதுவே வந்து பண்ணிடும். இதை தான் வந்து ஃபாரெக்ஸ் ரோபோட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டை வந்து சில பேர் வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சில பேர்கிட்ட வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் $1000, மினிமம் $300 வரைக்குமே வந்து ஃபாரெக்ஸ் ரோபோட் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைனில். ஒரு சில ஃபாரெக்ஸ் ரோபோட் வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கிது. இந்த ஃபாரெக்ஸ் ரோபோட் வந்து யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து லைவ் மணியை வந்து போட்டு எடுத்தோடனே வந்து இந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டை வந்து ரன் பண்ண விட மாட்டாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது, எவ்வளோ லாஸ் கொடுக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டோட சாஃப்ட்வேர் வந்து கனெக்ட் பண்ணி இதோட ஓல்டு டேட்டாஸை வந்து ரன் பண்ண விடுவாங்க. அதாச்சும் இன்னும் சொல்ல போகணுன்னா 2010 2020 இருக்கக்கூடிய அந்த 10 இயர்ஸ் டேட்டாஸ் வந்து ஓட விடுவாங்க. ஓட விடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பர்ஃபார்மன்ஸோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்குது, எங்கே வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுது, மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் லாஸு, அப்புறம் இயர்லி எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைவ் மணியை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டை வந்து ரன் பண்ண விடுவாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய இண்டிகேட்டர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், RSIயாக இருக்கட்டும், அதை வந்து அப்ளை பண்ணி அந்த ஓல்டு டேட்டாஸோட ஓட விட்டு எங்கெங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றத அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டை வந்து யூஸ் ஆகுது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் இருக்கலாம். அது சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ட்ரெண்ட் லைன், சேனலு, ஹெட் அண்ட் ஷோல்டர், அப்புறம் டபுள் டாப், டபுள் பாட்டம், கேண்டில்ஸ்டிக், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த ஓல்டு டேட்டாஸ் வந்து ரன் பண்ண விட்டு அதில் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிருக்குமா, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குமா அப்படின்றத அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி பீப்புளும் இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேர் வேறு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயே வந்து அடங்கிடுவாங்க. இப்போ மெட்டா ட்ரேடரில் நம்ம எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டரை வந்து செட் பண்ணுறது, அது ஓல்டு டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ரன் பண்ண விடுறது, எத்தனை பேர்ஸ்லாம் வந்து ரன் பண்ண விடுறது, அப்புறம் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம மெட்டா ட்ரேடரில் செட் பண்ணுறது அப்படின்றத லைவாக வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து மெட்டா ட்ரேடர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். மெட்டா ட்ரேடர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட விண்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபைலு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை CTRL+R கொடுத்து ஷார்ட் ஃபார்மில் வந்தாலும் சரி. இப்போ நான் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் நான் கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சிக்னல், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் விஷுவலைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸில் இந்த ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் விஷுவலைஸே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து விஷுவலைஸே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவில் தான் நம்ம அந்த ஓல்டு டேட்டாஸ் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ்னா மூவிங் ஆவரேஜ், வேறு ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கும். உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ அந்த இண்டிகேட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து மூவிங் ஆவரேஜே வச்சுக்கிறேன். அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா சிம்பிள் அப்படின்றத வந்து இங்கே பேர் சொல்கிறாங்க. பேர் தான் வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேஜர் பேர்னா EURUSD இருக்குது, GBP USD CAD, எல்லா பேருமே இருக்குது. கீழே வந்தீங்க அப்படின்னா GBP/JPY இருக்குது. நான் GBP/JPY கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு சைடில் வந்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 hours, 2 hours, 4 hours, டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லா டைம் ஃப்ரேம்ஸும் இருக்குது. நான் இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா பார்க்கும்பொழுது என்டையர் ஹிஸ்ட்ரியே வேணுமா, இல்லை லாஸ்ட் மந்த்து வேணுமா,
இல்லை லாஸ்ட் இயர் வேணுமா இல்லை கஸ்டம் ட்ரேட் வேணுமா அப்படின்றத வந்து கேட்குது. கஸ்டம் ட்ரேட் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த இயர்லேருந்து நான் இந்த இயருக்குள்ளே டேட்டாஸ் வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டம் ட்ரேட் வச்சுக்கலாம். என்ட்ரி ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்வேர்டு என்னென்னா இப்போ நம்ம 1/2 வைக்கும் பொழுது 2014 ரன் ஆகும். 1/4 வைக்கும்போது 2018 ரன் ஆகும். அதாச்சும் ஒரு சில இயர்ஸ் வந்து தள்ளி ஃபார்வர்ட் ஆகி ரன் ஆகும். அதுதான் வந்து ஃபார்வேர்டு. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா டெபாசிட்டு அப்புறம் டிலேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபாரெக்ஸ் ரோபோட் அதோட சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், அதாச்சும் டெமோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேல்யூவை மட்டும் இங்கே வந்து சூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து அந்த USD கரன்சி பேர் வேணுமா இல்லை ஈரோ வேணுமா GBP வேணுமா அப்படின்ற சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லிவரேஜையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1:500 வேணுமா இல்லை 1:100 வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டோடைய சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். அந்த ஃபாரெக்ஸ் ரோபோட்டோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இவ்வளோ டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம 1:100 லிவரேஜ் வச்சோம்னா இந்த இயருக்குள்ளே இதோட சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் அந்த கீழே இருக்கிற வந்து ஆப்ஷன்ஸு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்ட் பண்ண போகிறதுனால ஸோ அந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு வேளை ஃபாரெக்ஸ் ரோபோட் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு அந்த சார்ட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது, இந்த லைன்லாம் இருக்குது, கொஞ்சம் கேண்டில்ஸ்டிக் கலரும் சரியில்லை, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடியும் வந்து மெட்டாட்ரியில் வந்து உங்களோட சார்ட்டோட டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட்டில் போய்ட்டு டெம்ப்ளேட்ஸ்னு கிளிக் பண்ணி EL அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் ஃபைலு EL கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த டெம்ப்ளேட் ஃபைலாக அங்கே சேவ் பண்ணி வச்சோமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அப்ளை ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு கேண்டில் வேணால் கேண்டில் வச்சுக்கலாம், இல்லை லைன் சார்ட் வேணாலும் லைன் சார்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது வந்து டேட்டா வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி. இப்போ என்னாச்சும் பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாக கொடுத்ததுனால ஒரே செகண்டில் வந்து டேட்டாஸ் வந்து ரன் ஆகி முடிஞ்சிச்சு. இதே மெத்தட் தான் ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டில் நம்மளோட ஓல்டு டேட்டாஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1 வீக்கில் ஒரு அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸ் வந்து கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கேண்டலுக்கும் உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரில் உங்களுடைய ஓல்டு டேட்டாஸ் வந்து ரன் பண்ண விட்டுட்டு அனலைஸும் பண்ணிவிட்டு அந்த அனலைசிஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, நம்ம வச்ச டார்கெட் சைடில் தான் வந்து போயிட்டுருக்கா மார்க்கெட் அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரில் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய அனலைசஸை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்த வீடியோக்கும் கரெக்டாக மறக்காமல் வந்துடுங்க.